அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 9 மாணவர்களோட நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிற விஞ்ஞான முறை குறிப்பீடு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எண்களை மட்டம் தட்டல். ஒரு எண்ணோட மட்டம் தட்டுற என்னன்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஏதாவது ஒன்றை நாங்கள் ஒரு முழு எண்ணில் சொல்கிற சாதாரணமாக இங்கே வகுப்பில் எத்தனை பேரை நீக்கிறேன்னு சொன்னால் சரியாக 21 இப்போ 27 பேர் இருக்கிறேன்டா. இப்போ வகுப்பில் கிட்டத்தட்ட எத்தனை பேரை நீக்கிறேன்டா 30 பேருன்ற. அல்லது ஸ்கூலில் எத்தனை பேரை நீக்கிறேன்னு கேட்டால் மாணவர்கள் எத்தனை பேருண்டா உண்மையாகவே நாங்கள் சும்மா விடாக்கி நாங்கள் பொதுவாக ஆட்கள் கணக்கு சொல்கிற இப்படி ஒரு 500 பேருக்கும் 600 பேருக்கும் 800 பேருக்கும் 1000 பேருக்கும் 2000 பேருக்கும் தான் சொல்கிறேன். யாருமே எங்கள் ஸ்கூல் 1121 1254 அப்படி சொல்கிறோம்ல. அதாவது ஏதாவது ஒன்று நாங்கள் செல்றதுக்கு இலகுவான முறையில் இந்த எண்களை நாங்கள் மட்டம் தட்டுக்கோர். அது 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்குக்கு எங்களுக்கு எப்படி அந்த செல்லக்கூடிய முறைகள் இலகுவாய்க்கோ அந்த முறையில் நாங்கள் அதுகளை செல்றது தான் நாங்கள் எண்களை மட்டம் தட்டுறன்ற. இந்த எண்களை மட்டம் தட்டுறதுல முதலாவது கிட்டிய 10க்கு மட்டம் தட்ட. அதாவது 10க்கு மட்டம் தட்டுன்ற என்னன்ற புல்கள் 10 மடங்குக்கு மட்டம் தட்டுற. அதாவது 10 அல்லது 20 30 40 10 மடங்குகளில் தான் விட வரும். அப்போ 10 மடங்குகளில் விட வரேன்னு சொன்னால் 10 கிட்டிக்கிறதாக மட்டம் தட்டணும். அப்போ இதை பொதுவாக மட்டம் தட்டுறதுக்கு நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ஒன்றிடத்து இலக்கத்தை வச்சு தான் தீர்மானிச்சிடும். அதாவது ஒன்றிடத்து இலக்கம் 5 அல்லது 5 விட கூடுதலாக இருந்தால் மேலுக்கீரை இலக்கத்துக்கு மட்டம் தட்டுற. நான் என்னென்னு சொல்கிறேன், 5 விட குறைவாக இருந்தால் கீழே இலக்கம் அது 10 மடங்கு. இப்போ சாதாரணமாக புலகள் இப்போ 24ன்னு வச்சுக்கொண்டா ஒன்றிடத்து இலக்கம் 4. இப்போ 24 யாருக்கும் இடையில இருக்கிற 10 மடங்குன்னு பார்க்குற 20க்கும் 30க்கும் இடையில. அப்போ இது கீழே 24 கீழே இலக்கம், இது மேலுக்கீரை இலக்கம். அப்போ இது 5 விட குறைவு தானே. 5 விட குறைவு ஒன்றிடத்து இலக்கத்தை பாருங்க 4. அப்போ 5 விட குறைவாக இருந்தால் கீழத்துக்கு தான் நாங்கள் பொதுவாக வரையறுத்து வச்சுக்கிறோம். அப்போ 24 கிட்டிய 10க்கு மட்டம் தட்டினா 20. அதாவது ஒன்றிடத்து இலக்கத்தை பார்க்குற ஒன்றிடத்து இலக்கம் 4 விட குறைவாக இருந்தால் கீழே இலக்கமும் 4 விட கூடுதலாக இருந்தால் மேலுக்கீரை இலக்கம். அதாவது உங்களுக்கு 10 மடங்கு தெரிஞ்சிக்கணும் 10க்கு மட்டம் தட்டுறேன். இப்போ உதாரணம் ஒன்றை பாருங்களேன். உதாரணம் 273. சாதாரணமாக 273 எப்படி அமைஞ்சிக்கு 273 எப்படி 73 மடங்கை பார்க்கணும். 200 நூறுகளே 73 10 மடங்கு 270. அடுத்தது 273க்கு வர 10 மடங்கு 280. இது கீழே இது மேலுக்கீறது. ஒன்றிடத்து இலக்கத்தை பாருங்க அப்போ 3. நான் இப்போ என்ன சொன்னேன், 5 விட குறைவாயிருந்தால் கீழே. அப்போ யார் அப்போ 270 மட்டம் தட்டினா 270. அதாவது கீழே எண் பெருமானத்துக்கு மட்டம் தட்டுற. இப்போ இன்னும் பார்ப்போம். அடுத்த உதாரணத்தை பாருங்க பார்ப்போம். 1428. எவ்வளோ பெரிய இலக்கம் வந்தாலும் 10 இலக்கத்தை பார்த்தா சரி 10 இடம் எத்தனை இலக்கம் அமையணும் 2 இலக்கம் 28. 28க்கு முன்னுக்கால் இருக்கிறது 20. 28க்கு புறவு வர்றது 30. இப்போ ஒன்றிடத்து இலக்கத்தை பாருங்கள். ஒன்றிடத்து இலக்கம் 5 விட கூடவா கூட. அப்போ மேலுக்கீறது 10 மடங்கு என்ன விட வருது 1430. ரைட். இப்போ அடுத்தது பாருங்க 7196. 96க்கு முன்னுக்கால் இருக்கிற 96 முன்னுக்கால் இருக்கிற 10 மடங்கு 7190. 96க்கு அடுத்தது வர்றது 100. 100ன்ற கொலை இப்போ 7100 இப்போ 190. 190ண்டா அடுத்த 10 கூட்டுக்கு 190 200 இல்லையா. அப்போ 7200. அதை சரியாக எடுத்துக்கொள்ளணும். இலக்கத்தை பார்த்து 10 மடங்கு சரியாக பார்த்துக்கொள்ளணும். நீங்கள் உண்மையாக முழு இலக்கத்தையும் பார்த்து அந்த முழு இலக்கத்தோட 10 குறைச்சி 10 கூட்டி பார்த்தா சரி 7196. 7190 தானே, அதை எடுத்தாச்சு. 10 கூட்டினா 7190 10 கூட்டினா 7200. அதுக்கு இடையில தான் 7196 இருக்கிற. இப்போ ஒன்றிடத்து இலக்கத்தை பாருங்கள். ஒன்றிடத்து இலக்கம் யார் 6.
6 வந்து 5 விட கூடவா? ஓ, அப்போ யார் மேலுக்கீறது? அப்போ விட என்ன? 7200. இப்படித்தான் புள்ளைகள் 10 மடங்குக்கு மட்டம் தட்டுற. ரைட். அடுத்தது இதில் பயிற்சி. இதை பயிற்சியை 10 மடங்கு செஞ்சு பாருங்க. 5 அல்லது 5 விட குறைவாக இருந்தால் கீழ் இலக்கம், 5 விட கூடவாக இருந்தால் மேலுக்கீர் இலக்கம். அடுத்த தலைப்பு 100க்கு மட்டம் தட்டுற, 1000க்கு மட்டம் தட்டுற. 100க்கு மட்டம் தட்டக்குள்ள 3 இலக்கம் தானே. அப்போ 100 நடுவாக நாங்கள் தீர்மானித்து வச்சுக்கிறோம் 50. 50 அல்லது 50 விட கூட வந்தால் இதுவும் அது மாதிரி தான், மேலுக்கீர் இலக்கத்தை போடுற. 50 விட குறைவாக இருந்தால் கீழுக்கீர் இலக்கம். அதாவது நாங்கள் 10 5 அல்லது 5 விட கூட பார்த்த மாதிரி 100 வந்தால் 100க்கு மட்டம் தட்டுச்சுன்னா 50 வச்சு நாங்கள் பிரிச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது ஈக்கிற வந்து 2435 பாருங்க. 2000 அப்படிக்கும் முதலாக 100 மடங்கு. 100 எத்தனை இலக்கம்? 3 இலக்கமே. அப்போ 435. அப்போ 2435 இப்போ 2435 முன்னுக்கு அழிக்கிற 3 இலக்கமே 400. முன்னுக்கு அழிக்கிறது 435 2400க்கும் 2500க்கும் இடையில் அந்த 3 இலக்கத்தை வச்சு எந்தெந்த 100 மடங்கு இடையில் இரான்னு பார்க்குறேன். இப்போ 100 பார்க்கக்குள்ளே 2 இலக்கம் பார்க்கணும். 10க்கு ஒரு இலக்கமே, 100க்கு 2 இலக்கம். 35 50 விட கூடவா குறைவா? குறோண்டா மேலுக்கீர் இலக்கம். மேலுக்கீர் இலக்கம் யார்? 2400. அப்போ 2435 கிட்டிய 100க்கு மட்டம் தட்டினா 2400. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். 2485. இதுவும் அப்படித்தான். 2485 எழுதுகிற. 485 முன்னுக்கு அழிக்கிற 485 2400க்கும் 2500க்கும் இடையில். இப்போ 2 இலக்கத்தை பாருங்க பார்ப்போம். 2 இலக்கம் யார்? 85. 50 விட கூடவா? ஓ, அப்போ மேலுக்கீரால் யார்? 2500. அப்போ 2485 மட்டம் தட்டினா கிட்டிய 100க்கு 2500. இப்போ அடுத்த 2450. 2450 2450 எழுதியாச்சு. யாருக்கும் இடையிலிக்கு 450 2400க்கும் 2500க்கும் இடையில். இப்போ 2 இலக்கத்தை பாருங்கள். 50 வந்தால் மேலுக்கீரை. 50 அல்லது 50 விட கூட, 5 அல்லது 5 விட கூட, அப்படி நடுவைத்தான் தீர்மானித்து வச்சுக்கிறேன். அப்போ 50 வந்துக்கு. அப்போ 2500. ரைட். இப்போ 100க்கு பார்த்தாச்சு. 1000 பார்க்கல. 1000 தரவாசி என்ன? 500 இல்லையா? அப்போ இதில் நாங்கள் எப்படி பார்த்திராண்டா 500 அல்லது 500 விட கூட வந்தால் மேலுக்கிறது, 500 விட குறைவாக இருந்தால் கீழுக்கிறது. 1000 மடங்கு. இப்போ 2485. இப்போ 1000 மட்டம் தட்டக்கொள்ளே 2485 2000 1000 மடங்கு. 1000 3 இலக்கமே. 2485 2000க்கும் 3000க்கும் இடையில் இருக்கிற 1000 மடங்கு வரக்குள்ள 1000 மடங்கு தான் எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கோ. அப்போ 10க்கு ஒரு இலக்கம், 100க்கு 2 இலக்கம். அப்போ 1000 3 இலக்கம் பார்க்கணும். 3 இலக்கம் யார்? 485. 5 விட கூடவா குறவா? 500 விட குறவு. அப்போ மேலுக்கிறது. அப்போ 2485 கிட்டி 1000க்கு மட்டம் தட்டினா 2000. என்ன மட்டும் பார்ப்போம். 2754. 2754. அப்போ 2754 எழுதியாச்சு. 2754 யாருக்கும் இடையில்? 2000க்கும் 3000க்கும் இடையில். இப்போ 3 இலக்கத்தை பாருங்கோ. 500 விட கூடவா? ஓ, அப்போ மேலுக்கீரை இலக்கம் யார்? 3000. அப்போ 2754 மட்டம் தட்டினா விட 3000. மூணாவது பாருங்க 12500. இப்போ 12500 யாருக்கும் இடையில்? 12000. அப்போ 12500 12000க்கும் 13000க்கும் இடையில். 1000 மடங்கு வந்தால் 1000 மடங்கை போட்டுரு. 10 மடங்கு வந்தால் 10, 100 மடங்கு வந்தால் 100. இப்போ 1000க்கு எத்தனை இலக்கம் செக் பண்ணணும் புள்ளைகள்? 3. இப்போ 500 வந்தால் என்ன? மேலுக்கிறது. அப்போ விட என்ன? 13000.
ரைட். அப்போ இதில் இப்போ மட்டம் தட்டுற சம்மந்தமாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரே வினா ரெண்டுக்கு வந்தா இப்போ இதில் வந்து 5654 100க்கு மட்டம் தட்ட சொல்லிடு, 1000க்கு மட்டம் தட்ட சொல்லிடு. மூலம் 100க்கு மட்டம் தட்டுறேன்டா 5600. 600 யாருக்கும் இடையில் 654 5600க்கும் 5700க்கும் இடையில். 100 வந்த எத்தனை இலக்கம் பார்க்கணும் பிள்ளைகள்? 2 இலக்கம். 54. 50 விட கூடவா? ஓ, அப்போ மட்டம் தட்டின விட என்ன? 5700. இப்போ அதே 5654 1000க்கு மட்டம் தட்டி காட்டுறேன். 5654 1000 மடங்கு 5000க்கும் 6000க்கும் இடையில். 1000 மடங்கு வந்தால் எப்படி பார்க்கணும்? 3 இலக்கம் இல்லையா? 500. 654 500 விட கூடவா? ஓ, அப்போ விட 6000. அப்போ 5700ம் 6000ம் தான். 5700 கிட்டிய 100க்கு மட்டம் தட்டினா, 6000 கிட்டி 1000க்கு மட்டம் தட்டினா. அடுத்த ஆள் யாரை கேட்டிக்கிறாரு? 8477. அப்போ 477 இல்லையா? அப்போ 477ண்டா 8400க்கும் 8500க்கும் இடையில். ரைட். இப்போ கடைசி 2 இலக்கம் 77. 50 விட கூடவா? அப்போ மேலே. அப்போ கிட்டிய 100க்கு மட்டம் தட்டின விட 8500. அதே 8477 1000. அப்போ 8000டா 8000க்கும் 9000க்கும் இடையில். இப்போ 477 3 இலக்கம் பார்க்கணும். 500 விட குறவு. அப்போ கீழே இலக்கம். அப்போ விட 8000. அப்போ இடையில் இருக்கிற மடங்கு எழுதிட்டு கிட்டிய பெருமானத்தை பார்க்குற. 10 கண்டு வந்தால் 5, 100 கண்டு வந்தால் 50, 1000 வந்தால் 500. 10 வந்தால் ஒரு இலக்கத்தை பாருங்க கடைசி, 100 வந்தால் கடைசி 2 இலக்கம், 1000 வந்தால் கடைசி 3 இலக்கம். இதோட அடுத்த தலைப்பிக்கிற தசம எண்களை மட்டம் தட்ட. தசம எண்ணொன்றை இப்படி மட்டம் தட்டுறேன். தசம எண்ணொன்றை மட்டம் தட்டுற தான் இது இனத்தில் சாதாரணமாக காட்டிக்கிறேன். தசம எண்ணொன்று பொதுவாக வரும் 12.1, அதாவது தசம் 1, தசம் 2, தசம் 3 ஆரம்பிக்கும். இப்போ தசம் 1 இப்படி வரும். அதாவது தசம் வந்து 1, தசம் 2, தசம் 3, தசம் 4, தசம் 5, தசம் 6, தசம் 7, தசம் 8 ஆரம்பிச்சுறதான் இது. அதாவது இங்கேயும் அப்படித்தான். இங்கே 5 தசம் 5 வரையறுத்து வச்சுக்கிறேன். தசம் 5 விட கூட வந்தால் மேலு கீரை இலக்கம், தசம் 5 விட குறைவ வந்தால் கீழே கீரை இலக்கம். இதில் முதலாவது முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுற எப்படின்றது இருக்கிறேன். அப்போ முழு எண்ணுக்கு மட்டம் தட்டுறான்னு சொன்னால் எப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ 12.3 கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டும் போது 12 வரும். அது எப்படின்டா 12.3 எழுதுகிறேன். 12.3ன்ற முழு எண் எந்தெந்த முழு எண்களுக்கு இடையில் இருக்கிறேன்னு பார்க்குறேன். அப்போ 12க்கும் 13க்கும். அது பிறகு முழு எண்ணு பார்க்கக்குள்ளே தசத்துக்கு அங்கே வந்திருக்கிற விடையை பார்க்குறேன். இவர் 5 விட குறைவாக இருந்தால் கீழிக்கிறது, 5 விட கூடவாக இருந்தால் மேலிக்கிற. இப்போ தசம் 5 விட குறைவே கீழிக்கிற. அப்போ 12.3 கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டினா விட 12. 12.5 வந்தால் இப்படின்னு பார்ப்போம். அதுவும் 12.5 யாருக்கும் இடையில் 12க்கும் 13க்கும் இடையில். இப்போ இவர் வந்து தசம் 5 வந்தால் 5 அல்லது 5 விட கூட வந்தால் மேலு கீரை இலக்கம். ஆகவே 12.5 மட்டம் தட்டினா 13. இப்போ இன்னமும் எடுப்போம். 19.7 யாருக்கும் இடையில் 19க்கும் 20க்கும் இடையில். இவர் வந்து 5 விட கூடவா? ஓ, அப்போ மேலுக்கிறது. அப்போ கிட்டிய முழு எண்ணுக்கு மட்டம் தட்டினா 20. ரைட். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட சொல்லி கேட்டால் 2ஆம் தசமதானத்தை பார்க்குறேன். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டி கேட்டால் 2ஆம் தசமதானத்தை பார்க்குறேன். 2ஆம் தசமதானத்தை பார்க்கக்குள்ள 2ஆம் தசமதானம் இங்கேயும் அப்படித்தான் 5 வச்சுக்கிற வரையத்தை வச்சு 5 விட கூடவாக இருந்தால் ஒன்றை கூட்டி எழுதுகிற, 5 விட குறைவாக இருந்தால் ஈக்கிறத அப்படியே எழுதுகிற. இப்போ 3.74 நல்லா பார்த்துக்கோ. முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட சொல்லி சொன்னால் ஒரு தசமதானம். இப்போ முழு எண்ணுக்கு அடுத்ததிக்கிற ஒரு தசமதானம். ஒரு தசமதானத்தில் விட வரும். அப்போ நீங்கள் 2ஆவது தானத்தை பார்க்கணும்.
ரெண்டாம் தானம் 5 அல்லது 5 விட கூடவாக இருந்தால் இங்கலீராளுக்கு ஒன்றை கூட்டி போட்டால் சரி. 5 விட குறைவாக இருந்தால் ஈக்கிறத அப்படியே போட்டுரு. இப்போ 3.74ன்றது இங்கே ரெண்டாவது ஈக்கிறால பாருங்க 5. 5 விட கூடவா குறவு. அப்போ ஈக்கிறத அப்படியே போட்டுரு. அப்போ 3.74 முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 3.7. இன்னும் ஒரு உதாரணம் செஞ்சு காட்டுறேன். 2.76. இப்போ முதலாம் தசமதானம்னு கேட்டால் ஒரு தசமதானத்தில் விட வரும். இப்போ ரெண்டாம் தசமதானத்தை பார்க்குற 5 விட கூட. அப்போ இங்கலீராளுக்கு ஒன்றை கூட்டுற. இப்போ 2.7 ஒன்றை கூட்டினா 2.8. அப்போ 2.76 கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 2.8. இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன். 2.96. 5 விட கூடவா? இங்கே ஒன்றை கூட்டுற. கூட்டினா பாருங்கள் 9 1 10 0 2 3 3. அப்போ விட 3.0. இப்போ ஒன்றும் இல்லை பிள்ளை, முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டிச்சுன்னா ரெண்டாம் தசமதானத்தை பார்த்து ரெண்டாம் தசமதானம் 5 விட கூட வாய்ந்து இங்கே லீக்கிறது பேப்பிடாமல் ஒன்றை கூட்டுங்க. சும்மா சாதாரணமாக ஒன்றை கீழே போட்டு நான் கூட்டுற மாதிரி கூட்டுவோம். முழு எண்ணுக்கு மட்டும் தட்டுச்சுன்னா இடையிலிக்கிற நம்ம மேலே செஞ்சு காட்டின மாதிரி இடையிலிக்கிற எண்கள் எழுதினா சரி. இப்போ இங்கே பாருங்க 3.784 3.796 ஆகிய எண்களை இரண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டு. இப்போ ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டு சொல்கிறேன். மேலே பார்த்திக்கிற முதலாம் தசமதானத்துக்கு. ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னால் நாங்கள் பார்க்கணும் மேலுக்கே செஞ்ச முறை தான். முதலாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னால் ரெண்டாவது இலக்கத்தை பார்த்து முடிவு செஞ்சேன். ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்ட சொன்னால் மூன்றாவது இலக்கத்தை பார்த்து முடிவு செய்யணும். அதாவது முதலாம் தசமதானம்னா ஒரு தசமதானம் வரும். ரெண்டாம் தசமதானம்னா 2 தசமதானத்தில் விட போகும். அப்போ ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டாச்சுன்னா நீங்கள் மூணாவதால் பார்க்கணும். 3.784. மூணாவதால் பார்க்குற நிபந்தனை 3 தான். இந்த மூணாவது இலக்கம் 5 அல்லது 5 விட கூடவாக இருந்தால் இங்கே ஈக்கிறாளுக்கு கொண்ட கூட்டுற. 5 அல்லது 5 விட குறைவாக இருந்தால் ஈக்கிறத அப்படி எழுதுகிற. இப்போ 3.784 5 விட குறவு. அப்போ ஈக்கிற விடையே 3.784 கிட்டிய ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 3.78. 5 விட குறவே மூணாவதால். அடுத்த கேள்வியை பாருங்க. 3.796 ரெண்டாம் தசமதானமே மூணாவதால் பாருங்க 5 விட கூட. அப்போ இங்கலீராளுக்கு கொண்ட கூட்டுற. அப்போ கீழே ஒன்று எழுதிட்டு இவரை மறந்துடுங்கோ. 9 3 10 ஒன்று மிச்சம் 7 3 8. அப்போ 3 விட என்ன 3.796 கிட்டிய ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டும் தட்டினா 3.8. அப்போ உள்ளல் இவ்வளோதான் மட்டம் தட்டுன்ற விஷயம். அப்போ முழு எண்ணுக்கு மட்டம் தட்டல், முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டல், ரெண்டாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டல். அப்போ முழு எண்ணுக்கு மட்டம் தட்டக்கோலே முழு எண்ணில் தான் விட வரணும். அப்போ எந்தெந்த இலக்கங்களுக்கு இடையில இருக்கிறன்றதை கவனமாக பார்த்துக்கிறோணும். முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுறா ரெண்டாம் தசமதானத்தை பார்த்து முதலாம் தசமதானத்தோட மட்டம் தட்டலை முடிவு செஞ்சால் சரி. ரெண்டாம் தசமதானம் 5 அல்லது 5 விட கூடவாக இருந்தால் மேலுக்கிறது, 5 விட குறைவாக இருந்தால் கீழுக்கிறது. ரெண்டாம் தசமதானத்தை மட்டம் தட்ட சொன்னால் மூன்றாவது இலக்கத்தை பார்த்து அதே மாதிரி இப்போ நான் சொல்லி காட்டின மாதிரி செஞ்சால் சரி. அப்போ இன்ஷா அல்லாஹ் இதோட இதை பாடம் முடிஞ்சு அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் புதிய பாடம் புதிய தலைப்பு அதோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.